நாம் தமிழருக்கு கட்சிக்கார பயலுக்கு சொல்றோம்டா, எல்லாம் சீமா உனக்கே சொல்றோம்டா, கத்தி கொண்டு பேசுவோம்டா. திருநெல்வேலிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது. திமுக அப்படி பேசலன்னா தான் நம்ம வந்து ஆச்சரியப்படணும். திமுக கிட்ட ஆபாசம் இல்லைனா தான் நம்ம வந்து அது வந்து ஆச்சரியப்படணும். பரவாயில்லையே திமுக அப்படி நடத்த. அவன் கூட்டத்தை தொடங்கும் போதே ஆபாசமாக பேசின அதே கூட்டத்தை ஆபாச பாடல்களை போட்டு பெண்களை ஆபாசமாக நடனமாட விட்டுட்டு தான் அவங்க கூட்டத்தை தொடங்கணும். அப்புறம் எப்படி திமுகவோட கூட்டத்தில் ஆபாசம் இல்லாமல் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். திமுகனா ஆபாசம் தான். புதுசாக ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உருவாயிருக்காரு நம்ம நினச்சிக்கலாம். இவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு அதுக்கு அதை ஒரு பொருட்டாக எடுக்கிறதா அதை கடந்து செல்றது தான் நமக்கு சிறந்ததாக இருக்கும். திமுககாரன் நல்லபடியாக பேசினா தான் ஆச்சரியப்படணும். வெற்றி கொண்டான் வாரிசுகள் தானே இவனுங்க, கருணாநிதி வாரிசுகள் தானே, ஸ்டாலினுடைய வாரிசுகள் தானே, அதனால் இப்படி தான் பேசுவானுங்க. அதை குறித்து நாங்கள் பெருசாக கவலைப்படலை. புகார் கொடுத்துருக்குறோம், அது ஒரு பக்கம். ஆனால் இவங்களுடைய புத்தியே இப்படி தான். இவங்களுக்கு பொது புத்தியை நெடுமாறனை வந்து நெடுமரம்னு சொன்னவனுங்க, நாவலரை கடுமையான சொற்களில் பேசினவனுங்க, மூப்பனாரை தப்பாக பேசினவனுங்க, நரசிம்மராவை தப்பாக பேசினவங்க, சோனியா காந்தியை தப்பாக பேசினவங்க, யாரை பேசலை. அதனால் வந்து திமுககாரர்கள் வந்து அண்ணா காலத்தில் இருந்த திமுக என்பது வேற. அது வந்து மாலை நேர பல்கலைக்கழகமாக இருந்துச்சு. இது இரவு நேர மும்பையாக இருக்குது. அது ஒரு காலகட்டத்தில் வந்து கம்யூனிசத்துடைய தத்துவத்தை வந்து திமுக பேசிகிட்டு இருந்துச்சு. பெரியாருடைய புலம்பலையும் பெரியார்களுடைய முனங்களையும் வந்து திமுக வந்து தன்னுடைய கொள்கையாக பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுவும் கூட தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வேறு வழி தெரியல. அவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த அரசை வந்து தூக்கி பிடிச்சி பேசணும். இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உயிர்மை நேயத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசிகிட்டு இருக்கோம். எங்களிடத்தில் வந்து மக்களுக்கு தேவையான அரசியல் கொள்கை இருக்குது. ஆனால் அதை பேசக்கூடிய அதை விமர்சிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் திமுக கிட்ட இல்லை. அதனால் வன்மையான சொற்களை பயன்படுத்துகிறாங்க. இவர்களுடைய இந்த வன்மையான சொற்கள் அவர்களுடைய தலைவரின் நாகரிகம் எப்படிப்பட்டதுன்றதை எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குதே தவிர வேற ஒரு பெரிய மாற்றம்லாம் கிடையாது. இந்த செயல்களை செய்யக்கூடிய இந்த திமுக மேலே இதே வருண் வந்து ஐபிஎஸ் வருண் அவர்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணார் எங்கள் தம்பிகள் மேலே. இந்த நடவடிக்கைக்கு நியாயமான திரு ஐபிஎஸ் வருண் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பார்ன்றதான் எங்களுடைய கேள்வி. இந்த அரசு எப்படிப்பட்டதுன்றதை மக்களிடத்தில் தோலுரிச்சி காட்டுற வேலையை தான் ராவணன் செஞ்சிருக்கார். அவர் திமுகவுக்கு சாதகமாக சீமானண்ணனை கொச்சையாக பேசியிருக்கான்றதுனால திமுக தலைவரின் செயல்பாடு எப்படி, திமுக கட்சி என்ன சொல்லிக் கொடுக்குதுன்றதை அவர் அடையாளப்படுத்தியிருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து எஃப்ஐஆர் வந்து மயிருக்கு சமம் அப்படின்னு சொல்லி எச் ராஜா மாதிரி சொல்லியிருக்காரு. ஆளுங்கட்சின்றதுனால திமுகவில் ஆடுறானுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மதிமுகவில் இருந்தவர், மதிமுகவில் இருந்து பேசினார், வசூல் கம்மியாகிடுச்சு, அதனால் திமுக மேடைக்கு போயிருக்காரு. அவர்கள்லாம் வாடகை விடக்கூடியவர்கள். அவர் நாளைக்கு அதிமுக ஆளுங்கட்சி வந்தால் அங்கே போய் நிற்போம், அதை பேசுவான். நாஞ்சில் சம்பத், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் வந்து நம்ம ஒரு பெருசாக பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை.